லவ்வர்ஸ் திரைப்பட குழுவினர் கோவையில் பேட்டி. காதலை மையமாக கொண்டு உருவாக்கியுள்ள லவ்வர்ஸ் திரைப்பட அறிமுகமாக கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த படத்தின் நாயகன் மணிகண்டன் நடிகர் டெல்லி கணேஷ் போன்று மிமிக்ரி செய்து திரைப்படத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள லவ்வர்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர் யுவராஜ் கணேசன், நடிகர் மணிகண்டன், நடிகை கௌரி பிரியா, துணை நடிகர் கண்ணன் ரவி ஆகியோர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய நடிகர் மணிகண்டன், கல்லூரி காலம் முடிந்த பிறகு இளைஞன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கதை அம்சத்துடன் காதலை மையமாக கொண்டு இந்த படம் தயாராகி இருப்பதாகவும், திரைப்படம் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வராது, மிக தத்ரூபமாக வாழ்க்கை எடுத்து கூறும் விதத்தில் படம் உருவாகி உள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். இந்த படத்தின் கதாநாயகியாக அறிமுகமாகியுள்ள கௌரி மற்றும் தான் உட்பட அனைவரும் கதாபாத்திரத்துடன் ஒன்றி நடித்துள்ளதாகவும், வருகிற 9ஆம் தேதி படம் திரைக்கு வர உள்ளதாகவும் கூறினார். மேலும் ஜெய்பீம் படத்திற்கு தனக்கு தேசிய விருது கிடைக்காத எண்ணி வருத்தப்படவில்லை எனவும், ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் போது மிக விரும்பியே நான் நடிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்கியதற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும், நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை வரவேற்பதாகவும் கூறிய அவர், தனக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்றும் கூறினார். தொடர்ந்து நடிகர் டெல்லி கணேஷ் குரலில் மிமிக்ரி செய்த மணிகண்டன், லவ்வர்ஸ் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இங்க எல்லாரும் கேதர் ஆனதுக்கு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இங்க கோயம்புத்தூர்ல. அதுவே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா எல்லா ஃபஸ்ட்டும் ஸ்பெஷலுங்கிற மாதிரி. இந்த படம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. கதை வந்து 2018 அப்படி ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா கண்ணாக்கு வந்து முன்னாடியிலேருந்தே ஒரு பழக்கம் டைரக்டர். ஆனால் எனக்கு வந்து அந்த சீரீஸ் எல்லாம் முடித்த பிற்பாடு 2018 தான் அவர் எனக்கு கதை சொல்லியிருந்தாரு. நான் அந்த சமயத்தில் ஒரு மேஜர் லீடா பண்ற உள்ள ஒரு கதைக்கான என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமான வேஷம் பண்ற அளவுக்கு கூட நான் உயரல. ஸோ நான் அதனால வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயோ என்னை வச்சு பண்ணாக்கா எப்படி பாசிபிளா ப்ராக்டிக்கலா மவுண்ட் ஆகும்னு தெரியல, நீங்க வேற யாராவது வச்சு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் சின்ஸ் ஆஃப்டர் கொஞ்சம் அவர் இது போன பிற்பாடு அவர் என்ன சொன்னார்னா, இல்ல இது சரியா எனக்குமே பெருசா இது மவுண்ட் ஆகலை, ஸோ நான் வேற யாருன்னா நிஜமானுமே நான் எதனா ஒரு வேலை வரும்போது அதை செய்யலான்னு சொல்லிட்டு அவரு வேலைக்கு போயிட்டார். ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ண போயிட்டாரு. இவர் ஐயா கூட நான் வந்து குட் நைட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக சும்மா ஒரு நாள் நைட்டு பேச ஆரம்பித்தோம். என்ன இப்படி முடிய போகுது, ஷூட் முடிய போகுது, ஏதாவது அடுத்து எதனா பண்ணலாமான்னு சொல்லி பேசும்போது நான் சொன்னேன். அப்போ ஒரு கதை கேட்டேன், அது பாருங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு அவர் டேரக்டர் பேரெல்லாம் நானே நரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் நீங்கள் நைட்டு நரேட் பண்ணோடனே அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் டேரக்டர்னோடனே நைட்டு ஒரு 1:30 மணிக்கு அந்த ஆளை ஃபோன் பண்ணி எழுப்பி எந்திரிங்க நாளைக்கு ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் காலைல ஆஃபீஸ் கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பண்ண படம் தான் லவ்வர். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தாங்கள் எப்படி கதைக்குள்ள வந்தாங்கிற அவங்களே சொன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஸ்ரீ கௌரி பிரியா. எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச வராது. ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசுனா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். அதுவும் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ கதை வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளாக, ரொம்ப ரொம்ப ஆனஸ்டாக, ட்ரூத்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எங்களோட டைரக்டரோட ரைட்டிங் வந்து தட்ஸ் த பெஸ்ட் that's the USP for our film. ஏன்னா I don't think we always celebrate the big moments, but இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மூமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படம் மாதிரி வருது. I think it's a beautiful thing எங்களுக்கு. அண்ட் எனக்கு ஸ்டார்டிங்ல லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனாலும் இவங்க எல்லாத்தோட ஹெல்ப் ஓட I think I've managed to do a good job out of it ன்னு நான் நம்புறேன். ஸோ இங்கே வந்து மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. ஸோ படம் February 9th ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஜென்ரலாக இன்னைக்கு மாடர்ன் டேயில் ஒரு 25 அப்புறம் காலேஜ் முடிச்ச பின்னாடி பசங்களுக்கு வந்து அந்த வயசுல இருக்கிற பசங்களுக்கு வந்து ஜாஸ்தியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க அதை வந்து என்ன சொல்றது, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தீங்கன்னா 3
பிரச்சனைகளுக்கு தான் 3 கான்ஃப்ளிக்ட் தான் அவங்களுக்கு இருக்கும். ஒன்று காதல், இன்னொன்று கரியர், அப்படி இல்லைன்னா ஐடென்டிட்டி. நான் யாரு இந்த சொசைட்டிலங்கிற ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று அவங்களுக்கு கரியர் என்னவா அமைய போகுதுங்கிற கவலை இருக்கும், இல்லைன்னா காதல் இருக்கும். பட் இந்த படத்தோடைய ஸ்பெஷல் என்னன்னா, நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இந்த 3மே எப்படி ஒன்னோட ஒன்று பின்னப்பட்டிருக்கு, ஒன்று அஃபெக்ட் பண்ணா இன்னொன்று அஃபெக்ட் ஆகும் எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக சொல்றதுக்கான ஒரு அப்ரோச்சை கையாண்டிருக்கிறோம். நிச்சயமா இந்த கதை வந்து நாங்கள் கௌரி சொன்ன மாதிரி இதை எழுதின விதம் வந்து எங்களுக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இது ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. இது சினிமா மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்தோம். கூடுமான வரைக்கும் எங்களால் அதை ரியலிஸ்டிக்கா ப்ரெசென்ட் பண்றதுக்கும் எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரியாலிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் நாங்க ஒர்க் பண்ணி வந்தோம்.